நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இன்று மகாபாரதம் பிறந்த கதையை தான் பார்க்க போகிறோம். இந்த உலகத்தையே மாற்றிய ஒரு நூல் எப்படி பிறந்தது? ஒரு மனிதன் எழுதிய புத்தகம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உலகையே வழிநடத்த முடியுமா? ஒரு யானை முகக் கடவுள் தனது சொந்த தந்தத்தை உடைத்து எழுதிய நூல் எது? ஏன் அந்த நூல் எழுதும்போது ஒரு கணம் கூட நிறுத்தக்கூடாது என்று நிபந்தனை விதிக்கப்பட்டது? அந்த நூலில் மறைந்திருக்கும் ரகசியம் என்ன? இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதில்: மகாபாரதம். இது வெறும் போர் வரலாறு அல்ல, இது மனித வாழ்க்கையின் கண்ணாடி. இது தர்மம் தோற்கும் போல தோன்றினாலும் இறுதியில் வெல்லும் என்பதை நிரூபித்த தெய்வீக இதிகாசம். ஆனால் இந்த மகாபாரதம் எப்படி பிறந்தது? அதன் பின்னால் இருக்கும் அதிசய சம்பவம் என்ன? வாருங்கள், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் நடந்த அந்த அற்புத பயணத்திற்குள் செல்வோம். இமயமலையின் அமைதியான சாரலில் பறவைகளின் இனிய குரல்களும் ஆறுகளின் சலசலப்பும் மட்டுமே ஒலித்து கொண்டிருந்தன. அங்கு ஒரு மகா முனிவர் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருந்தார். அவர்தான் வேதவியாசர். வேதங்களை 4ஆக பிரித்த ஞானி, உலகின் தலை சிறந்த முனிவர்களில் ஒருவர், எதிர்காலத்தை கூட தன் ஞான கண்களால் காணக்கூடிய மகரிஷி. ஒரு நாள் தியானத்தில் இருந்தபோது அவரது உள்ளத்தில் ஒரு தெய்வீக காட்சி விரிந்தது. குரு வம்சத்தின் தோற்றம், பாண்டவர்களின் பிறப்பு, கௌரவர்களின் பொறாமை, திரௌபதியின் அவமானம், குருஷேத்திர போர், இறுதியில் தர்மத்தின் வெற்றி, அனைத்தும் ஒரே பெரும் ஓவியமாக அவரது மனக்கண்ணில் தோன்றின. அப்போது வியாசர் எண்ணினார், இந்த வரலாறு என் மனதில் மட்டும் இருந்தால் பயன் என்ன? வருங்கால மனிதர்களும் இதை அறிய வேண்டும். தர்மத்தின் பாதையை அவர்கள் மறக்கக்கூடாது என்று நினைத்தார். அந்த நேரத்தில் தெய்வீக ஒளி ஒன்று ஆசிரமத்தை நிரப்பியது. அந்த ஒளியில் தோன்றினார் படைப்பின் கடவுள் பிரம்மா. பிரம்மா சிரித்தபடி கூறினார், வியாசா, நீ கண்டது சாதாரண வரலாறு அல்ல. இது யுகம் யுகமாக மனித குலத்திற்கு வழிகாட்டும் இதிகாசம். இதை உலகிற்காக எழுது என்றார். வியாசர் தலை வணங்கினார். ஆனால் உடனே ஒரு சந்தேகம். இவ்வளவு பெரிய இதிகாசத்தை யார் எழுதுவார் என்றார். பிரம்மா கூறினார், அதற்கு ஒருவரே தகுதியானவர், விநாயகர் என்றார். அந்த வார்த்தையை கேட்டதும் வியாசர் உடனே விநாயகரை சந்திக்க புறப்பட்டார். இமயமலையின் பனி மூடிய சிகரங்களை தாண்டி நதிகளையும் காடுகளையும் கடந்து மனம் முழுவதும் ஒரே எண்ணத்துடன் வேதவியாசர் பயணம் செய்தார். இந்த உலகம் தர்மத்தை மறந்துவிடக்கூடாது. இந்த இதிகாசம் தலைமுறை தலைமுறையாக வாழ வேண்டும். இந்த எண்ணமே அவருக்கு சக்தியாக இருந்தது. இறுதியாக தெய்வீக ஒளி சூழ்ந்த ஒரு புனித இடத்தை அவர் அடைந்தார். அங்கே அமைதியான முகத்துடன், கருணை பொங்கும் கண்களுடன், யானை முகம் கொண்ட விநாயகப் பெருமான் அமர்ந்திருந்தார். வியாசர் இரு கைகளையும் கூப்பி வணங்கினார். விநாயகப் பெருமானே, மனித குலத்திற்கு வழிகாட்டும் ஒரு மகா இதிகாசத்தை நான் பாட விரும்புகிறேன். அதை நீங்கள் எழுதி அருள வேண்டும் என்று கேட்டார். விநாயகர் மெதுவாக புன்னகைத்தார். அவர் வியாசரை ஆழமாக நோக்கினார். பிறகு அமைதியான குரலில் கூறினார், வியாசரே, உங்கள் வேண்டுகோளை ஏற்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை உண்டு என்றார். வியாசர் பணிவுடன், கூறுங்கள் பெருமானே என்றார். விநாயகர் கூறினார், நீங்கள் ஒரு முறை பாடத் தொடங்கினால் ஒரு கணமும் நிற்கக்கூடாது. இடைவிடாமல் சொல்ல வேண்டும். நீங்கள் நின்றுவிட்டால் நானும் எழுதுவதை நிறுத்திவிடுவேன் என்றார். அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் வியாசர் சில நொடிகள் அமைதியாக இருந்தார். ஏனெனில்
1,00,000க்கும் அதிகமான ஸ்லோகங்கள் கொண்ட இதிகாசத்தை இடைவிடாமல் சொல்வது சாதாரண காரியம் அல்ல. ஆனால் அவர் மனம் தளரவில்லை. உடனே அவர் ஒரு புன்னகையுடன் பதிலளித்தார். பெருமானே, உங்கள் நிபந்தனையை ஏற்கிறேன். ஆனால் எனக்கும் ஒரு நிபந்தனை என்றார். விநாயகர் சிரித்தார். சொல்லுங்கள் என்றார். வியாசர் கூறினார், நான் சொல்லும் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் அதன் முழு பொருளை புரிந்த பிறகே நீங்கள் எழுத வேண்டும் என்றார். ஒரு கணம் அமைதி நிலவியது. பிறகு விநாயகர் மகிழ்ச்சியுடன் சிரித்தார். அப்படியே ஆகட்டும் என்றார். அந்த நொடியிலேயே உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய இலக்கிய பயணம் தொடங்கியது. வியாசர் கண்களை மூடினார். அவரது உள்ளத்தில் சரஸ்வதி தேவியை தியானித்தார். பிறகு முதல் ஸ்லோகம் அவரது உதடுகளில் மலர்ந்தது. விநாயகர் மின்னல் வேகத்தில் எழுதத் தொடங்கினார். ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு எழுத்தும், ஒவ்வொரு ஸ்லோகமும் எதிர்கால மனித குலத்திற்கான பொக்கிஷமாக மாறிக்கொண்டிருந்தது. நாட்கள் கடந்தன, இரவுகள் கடந்தன. ஆனால் இருவரும் தங்கள் பணியிலிருந்து ஒரு கணமும் விலகவில்லை. ஆனால் வியாசர் ஒரு மகா ஞானி. விநாயகரின் வேகத்திற்கு இணையாக தொடர்ந்து பாடுவது எளிதல்ல என்பதை அவர் அறிந்திருந்தார். எனவே சில நேரங்களில் மிகவும் ஆழ்ந்த தத்துவ பொருள் கொண்ட ஸ்லோகங்களை அவர் கூறுவார். அந்த ஸ்லோகங்களின் பொருளை முழுமையாக ஆராய்ந்து புரிந்து கொள்ளும் வரை விநாயகர் சிறிது நேரம் சிந்திக்க வேண்டியிருக்கும். அந்த இடைவெளியில் வியாசர் அடுத்த ஸ்லோகங்களை மனதில் அமைத்து கொள்வார். இவ்வாறு ஒரு ஞானியின் அறிவும் ஒரு தெய்வத்தின் பேரறிவும் ஒன்றாக இணைந்து உலகம் இதுவரை கண்டிராத மகத்தான இதிகாசம் உருவாகத் தொடங்கியது. ஆனால் ஒரு எதிர்பாராத சம்பவம் நிகழ்ந்தது. நாட்கள் வாரங்களாக மாறின. வாரங்கள் மாதங்களாக மாறின. வியாசரின் குரல் சோர்வடையவில்லை. விநாயகரின் கரமும் நிற்கவில்லை. அந்த ஆசிரமம் முழுவதும் தெய்வீக அதிர்வுகள் நிறைந்திருந்தன. தேவர்கள் கூட வானுலகிலிருந்து இந்த அரிய நிகழ்வை பார்த்து வியந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. அந்த நேரத்தில் டக் என்ற ஒரு சத்தம் கேட்டது. விநாயகர் கையில் இருந்த எழுத்தாணி திடீரென்று உடைந்து விட்டது. ஒரு கணம் எல்லாம் அமைதியானது. ஆனால் அந்த அமைதி ஒரு கணம் மட்டுமே. ஏனெனில் விநாயகர் வைத்த நிபந்தனை என்ன? எழுதுவது ஒரு கணமும் நிற்கக்கூடாது. எழுத்தாணி உடைந்து விட்டது. புதிய எழுத்தாணியை தேடிச் சென்றால் எழுதுவது நின்றுவிடும். அது தன் சொந்த நிபந்தனையை மீறுவதாகிவிடும். அந்த ஒரு நொடியில் விநாயகர் ஒரு மகத்தான முடிவை எடுத்தார். சிறிதும் தயங்காமல் தனது வலது தந்தத்தை உடைத்தார். அதை எழுத்தாணியாக பிடித்துக்கொண்டு மீண்டும் எழுதத் தொடங்கினார். அவருக்கு வலி இருந்ததா? நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனால் அறிவை உலகிற்கு அளிக்கும் பணியில் தனது உடல் வலியை அவர் ஒரு பொருட்டாகவே எண்ணவில்லை. அதனால்தான் இன்று நாம் அவரை ஏகதந்தர் என்று பக்தியுடன் அழைக்கிறோம். அந்த உடைந்த தந்தம் உடைந்த ஒரு பல் அல்ல. அது தியாகத்தின் சின்னம். அது கடமையின் சின்னம். அது ஒரு நல்ல செயலை எந்த தடையும் நிறுத்தக்கூடாது என்ற பாடத்தின் சின்னம். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த வேதவியாசரின் கண்கள் மகிழ்ச்சியால் நனைந்தது. அவர் மனதில் நினைத்தார், இறைவனே, இந்த உலகம் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அறிவிற்காக தன் தந்தத்தையே அர்ப்பணிக்கும் தெய்வம் கிடைத்திருக்கிறது என்று. அதன் பிறகு மகாபாரதத்தின் ஒவ்வொரு ஸ்லோகமும் இன்னும் அதிக அர்த்தத்துடனும் ஆழ்ந்த ஞானத்துடனும் வெளிப்படத் தொடங்கியது. அந்த நூலில் வெறும் போர்க்களம் மட்டுமில்லை,
அதில் அரசன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு தந்தை எப்படி இருக்க வேண்டும், ஒரு சகோதரன் எப்படி நடக்க வேண்டும், நட்பின் உண்மையான அர்த்தம் என்ன, பேராசையின் முடிவு என்ன, தர்மத்தின் வெற்றி எப்படி உறுதி செய்யப்படுகிறது என்ற அனைத்தும் இடம்பெற்றது. அதனால்தான் மகாபாரதம் ஒரு கதை அல்ல, மனித வாழ்க்கையை வாழக் கற்றுத்தரும் தெய்வீக வழிகாட்டி. விநாயகர் தனது தந்தத்தை உடைத்து அதை எழுத்தாணியாக மாற்றி மகாபாரதத்தை எழுதி முடித்தார். அந்த மகத்தான பணியின் முடிவில் வேதவியாசர் ஆழ்ந்த மூச்சு விட்டார். பல மாதங்களாக இடைவிடாமல் ஓடிய அந்த தெய்வீக பயணம் நிறைவடைந்தது. அவர் முன்னால் ஒரு சாதாரண நூல் இல்லை, மனித குலத்திற்கு என்றென்றும் வழிகாட்டும் ஒரு பொக்கிஷம் இருந்தது. வியாசர் அந்த நூலை இரு கைகளாலும் தூக்கி பார்த்தார். அவரது கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. இது என்னுடைய நூல் அல்ல, இது உலகத்தின் சொத்து என்று அவர் மனதில் நினைத்தார். ஆனால் இந்த மகாபாரதத்தை முதலில் யாருக்கு சொல்ல வேண்டும்? அப்போது அவரது நினைவுக்கு வந்தவர் அவரது மகன் சுகபிரம்ம முனிவர். சிறு வயதிலேயே உலக ஆசைகளை துறந்த ஞானி. வியாசர் அவரை அழைத்து, மகனே, இது வெறும் கதையல்ல, மனித வாழ்க்கையின் தர்மத்தை விளக்கும் மகா இதிகாசம். இதை உலகிற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று கூறி மகாபாரதத்தை உபதேசித்தார். சுகபிரம்மரும் பேரானந்தத்துடன் அதை கேட்டார். ஒவ்வொரு ஸ்லோகமும் அவரது இதயத்தில் பதிந்தது. பிறகு சுகபிரம்மரிடமிருந்து பல முனிவர்கள் இந்த இதிகாசத்தை கற்றுக்கொண்டனர். அவர்களில் முக்கியமானவர் வைசம்பாயனர். காலம் சென்றது. ஒரு நாள் மன்னன் ஜனமேஜயன் ஒரு பெரிய சர்ப்பயாகம் நடத்தினார். அங்கு ஆயிரக்கணக்கான முனிவர்கள், வேத பண்டிதர்கள், அரசர்கள் அனைவரும் கூடியிருந்தனர். அப்போது வேதவியாசரின் கட்டளையின்படி வைசம்பாயனர் எழுந்து நின்றார். அவர் இனிமையான குரலில், இப்போது நான் சொல்லப்போகும் வரலாறு தர்மம் அழியாமல் காக்க பிறந்த வரலாறு என்று தொடங்கி மகாபாரதத்தை முழுமையாக எடுத்துரைத்தார். அந்த சபையில் இருந்த அனைவரும் மெய்மறந்து கேட்டனர். சிலர் ஆனந்தத்தில் அழுதனர், சிலர் தங்கள் தவறுகளை நினைத்து மனம் திருந்தினர், சிலர் தர்மத்தை பின்பற்ற வேண்டும் என்று உறுதியெடுத்தனர். ஆனால் மகாபாரதம் அங்கேயே நின்றுவிடவில்லை. பல ஆண்டுகளுக்கு பிறகு நைமிசாரண்யம் என்ற புனித வனத்தில் ஆயிரக்கணக்கான முனிவர்கள் ஒன்று கூடியிருந்தனர். அப்போது சூத மகரிஷி வைசம்பாயனரிடமிருந்து கேட்ட மகாபாரதத்தை மீண்டும் அனைவருக்கும் கூறினார். அவ்வாறு குருவிடமிருந்து சீடருக்கு, சீடரிடமிருந்து அடுத்த தலைமுறைக்கு, தலைமுறையிலிருந்து தலைமுறைக்கு மகாபாரதம் பரவி இன்று நம் கைகளில் புனித நூலாக வந்து சேர்ந்துள்ளது. இன்று நாம் மகாபாரதத்தை படிப்பதும் கேட்பதும் அந்த குரு சிஷ்ய பரம்பரையின் அருளால்தான். ஆனால் ஒரு கேள்வி இன்னும் நம் மனதில் எழுகிறது. வேதங்கள் இருக்கும்போது ஏன் மகாபாரதத்திற்கு இவ்வளவு உயர்ந்த இடம் கொடுக்கப்பட்டது? ஏன் அதை 5வது வேதம் என்று மகான்கள் போற்றினார்கள்? இதற்கான பதில் மகாபாரதத்தின் இதயத்திலேயே இருக்கிறது. வேதங்கள் அவை இறைவனின் சுவாசம் என்று போற்றப்படுகின்றன. ஆனால் வேதங்களின் ஆழமான அர்த்தத்தை எல்லோராலும் எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் வேதவியாசர் ஒரு பெரிய முடிவை எடுத்தார். வேதங்களில் இருக்கும் தர்மத்தை சாதாரண மனிதனும் புரிந்து கொள்ளும் வகையில் ஒரு கதையாக சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தின் விளைவுதான் மகாபாரதம். அதனால்தான் ஒரு பழமொழி கூறுகிறது, மகாபாரதத்தில் இல்லாதது உலகத்திலும் இல்லை என்று.
அதாவது மனித வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் மகாபாரதத்தில் ஒரு பாடம் இருக்கிறது. ஒரு நல்ல தந்தையாக இருப்பது எப்படி? பீஷ்மர் கற்றுக் கொடுக்கிறார். ஒரு உண்மையான நண்பன் யார்? கிருஷ்ணர் காட்டுகிறார். கடமை என்றால் என்ன? அர்ஜுனன் மூலம் புரிகிறது. தானத்தின் உச்சம் என்ன? கர்ணன் நமக்கு கற்றுத்தருகிறார். அநீதியின் முடிவு என்ன? துரியோதனனின் வாழ்க்கை பதில் சொல்கிறது. பெண்ணை அவமதிப்பதன் விளைவு என்ன? திரௌபதியின் சபதம் உலகையே உலுக்கியது. அகந்தை எங்கே கொண்டு செல்லும்? சகுனியின் சூழ்ச்சியும் கௌரவர்களின் வீழ்ச்சியும் அதற்கு சாட்சி. இதனால்தான் மகாபாரதம் வெறும் கதையாக படிக்கப்படவில்லை, வாழ்க்கையை வாழும் வழிகாட்டியாக படிக்கப்பட்டது. இதன் மற்றொரு சிறப்பு, இந்த மகாகாவியத்தின் நடுவில்தான் உலகம் முழுவதும் போற்றப்படும் பகவத்கீதை பிறந்தது. குருஷேத்திர போர்க்களத்தில் மனமுடைந்த அர்ஜுனனுக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறிய அந்த 700 ஸ்லோகங்கள் இன்றும் கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்க்கையின் ஒளியாக இருக்கின்றன. அதனால் மகாபாரதம் ஒரு போரை பற்றிய நூல் அல்ல, மனித மனத்தின் போராட்டத்தை வெல்வதற்கான நூல். வேதவியாசர் நமக்கு கொடுத்தது ஒரு புத்தகம் அல்ல, ஒரு வாழ்க்கை பாடம். விநாயகர் நமக்கு கற்றுக் கொடுத்தது அறிவுக்காக தியாகம் செய்ய தயங்காத மனம். மகாபாரதம் நமக்கு கற்றுக் கொடுப்பது தர்மம் சில நேரங்களில் சோதிக்கப்படலாம், தர்மம் சில நேரங்களில் தோற்றது போல தோன்றலாம், ஆனால் இறுதியில் வெல்வது தர்மமே. அதனால்தான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்தும் மகாபாரதம் அழியவில்லை. இன்றும் அது ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு இதயத்திலும், ஒவ்வொரு தலைமுறையிலும் ஒளி வீசிக்கொண்டே இருக்கிறது. யதோ தர்மஸ்ததோ ஜெய. எங்கு தர்மம் இருக்கிறதோ அங்கே வெற்றி நிச்சயம். இத்துடன் மகாபாரதம் பிறந்த கதை நிறைவடைகிறது.